ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ட்ரெண்டிங் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 போட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட போட்டோ வந்து எடுத்து வச்சுட்டு அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போட்டோ செலக்ட் பண்ணி மேல ஸ்கிரீன்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து 2.5 செகண்ட்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்து மேல டபுள் டிக் மார்க் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா டியூரேஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை வந்து கொடுத்துருங்க. ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல அட்ஜஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்களே கொஞ்சம் கலர்ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மேல டபுள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற வீடியோ சாங் ஏதாச்சும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங் ஷோ இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருப்பேன். அதுலயே வீடியோல இருந்து ஃபான்ட்ஸ் லிங்க்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பேன். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. எண்டிங்லயும் அதே மாதிரி சாங் பிளே பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்டா லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு எண்டிங்ல இருக்கிறத வந்து delete பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ்ல இருக்கு. அதனால ஸ்டார்டிங்ல ஒரு பிக்சர் மட்டும் 2.5 செகண்ட்ஸ் வச்சு மத்ததெல்லாமே ஒரு 2.4 2.3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 பிக்சர் மட்டும் உங்களோட இஷ்டம் தான். நீங்களே வந்து எப்படி வேணா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்சர் கிளிக் பண்ணீங்கன்னா மேல கீ ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். இதுதான் கீ ஃப்ரேம். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு அதே கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல மாஸ்க் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்க 2 ஃபிங்கர் வச்சு மேல ஸ்கிரீன்ல வந்து ஜூம் இன் பண்ணுங்க. உங்களுக்கு 2 கிரீன் லைன்ஸ் இந்த மாதிரி வந்து கிடைக்கும். டாட்ஸை வந்து கீழே ஃபுல்லா இழுத்து விட்டீங்கன்னா அந்த டாட் வந்து கொஞ்சம் ஷேடிங்கா கிடைக்கும். இப்போ அந்த கிரீன் லைன் மேல உங்க 2 ஃபிங்கரை வச்சு கிராஸா அந்த மாதிரி வச்சுட்டு கீழே எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து ஹைட் பண்ணி வச்சிருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்ப பிளே பண்ணி பாருங்க. சாங் யாரா அந்த பையன் அந்த இடத்துல வந்து முடியிற இடத்துல நான் வந்து கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதே கீ ஃப்ரேம் இடத்துல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல மாஸ்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேல ஸ்கிரீன்ல உங்க ஒரு ஃபிங்கரை மட்டும் வச்சு, அதாவது கிரீன் லைன் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி பிளாக் கலர் ஷேட் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு மேல ஸ்லோவா இந்த மாதிரி மேல கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஃபுல்லா கொண்டு போயிடாதீங்க, பாதி வரைக்கும் கொண்டு போயிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எண்டிங்ல வந்து கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதே இடத்துல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மாஸ்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல ஸ்கிரீன்ல இந்த மாதிரி கிரீன் லைனை வந்து நீங்க எப்படி வேணா உங்க 2 ஃபிங்கரை வச்சு எந்த பக்கம் வேணா நீங்க வந்து கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. உங்க 2 ஃபிங்கரை வச்சு எம்டி ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் நல்லாவே இழுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ரைட் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல கீழே இருந்து செகண்ட் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து லாஸ்ட் 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து மேல இருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிக்சருக்குமே டிஃப்ரெண்டான மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து டிஃப்ரெண்டான இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணி வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். செகண்ட் பிக்சருக்கு பாத்தீங்கன்னா நான் ஆப்போசிட்டா வந்து மாஸ்க் ஆப்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சிருப்பேன், அதனால இப்படி இருக்கும். இப்போ இன்னுமே மாஸ்க் ஆப்ஷன்ல எப்படி டிஃப்ரெண்டா நம்ம வந்து கொண்டு போகலாம்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியுமே சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வச்சுட்டு அப்படியே மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸா வந்து வச்சுட்டு அந்த டாட்டை வந்து கீழே ஃபுல்லா இழுத்து விட்டா ஷேடு மாதிரி கிடைக்கும். டிக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ சென்டர்ல கரெக்டா பிளே பண்ணி பார்த்து யாரா அந்த பையன் இந்த இடத்துல வந்து நான் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதே இடத்துல வந்து அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மாஸ்க் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல ஸ்கிரீன்ல ஃபிங்கர் வச்சு ஸ்லோவா வந்து பாதி வரைக்கும் நான் மூவ் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எண்டிங் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஸ்கிரீன்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட்டா வந்து ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டா வந்து ரிவீல் பண்ணுங்க, ஜூம் அவுட் பண்ணுங்க லைட்டா. அதுக்கப்புறமா
மறுபடியுமே ஃபுல்லாக கொஞ்சம் மேலே ஃபேஸ் தெரியுற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு நல்லாவே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் 2 கீ ஃப்ரேம்க்கு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழேருந்து செகண்ட் அனிமேஷன், அடுத்த லாஸ்ட் 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து மேலேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் மாஸ்கிங் ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன்ல ஜூம் அவுட் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் அவுட் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு ஜூம் இன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 1 செகண்ட் 0.1 செகண்ட் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு மேல எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸ்ல பிளாக் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியுமே எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு வைப்ரேட்டுக்கு கீழே ஸ்ட்ரோப் எஃபெக்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோப் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்டன் பண்ணி வச்சுக்கோங்க. எம்டி ஸ்பேஸ்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் லெஃப்ட் ரைட் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரோப் எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. கரெக்டா யாரா அந்த பையன் முடியிற வரைக்கும் ஸ்ட்ரோப் வந்து ஷார்டன் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பீட்ஸ்ல ஜூம் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இதையும் வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. இந்த ஷார்டன் பண்ற ஜூம் எஃபெக்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஜூம் ஆகி வரணும், அந்த அளவுக்கு ஷார்டன் பண்ணிருங்க. இப்போ ஸ்ட்ரோப் எஃபெக்டையும் ஜூம் எஃபெக்டையும் வந்து டூப்ளிகேட் கொடுத்து அடுத்தடுத்த பிக்சருக்கு வந்து ஹோல்டு பண்ணி உங்க ஃபிங்கரை வச்சு கொண்டு வந்து வைக்கிறீங்க. இப்போ ஸ்ட்ரோப் எஃபெக்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்து ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணி கரெக்டா செகண்ட் பிக்சர் ஸ்டார்டிங்ல கொண்டு வந்து வச்சிருங்க. நீங்க மூவ் பண்ணி கொண்டு வந்து செகண்ட் பிக்சர் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் வைக்கும் போதே மேக்னெட் மாதிரி அதுவே வந்து கரெக்டா வந்து ஒட்டிக்கும். அடுத்த ஜூம் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து அதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி கரெக்டா ஸ்ட்ரோபுக் பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு டேன்னு இருக்கும், டேன்னு நான் வந்து டைப் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துட்டு க்ளோ வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு ஷேடோ வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்ப பிளே பண்ணி பாக்குறேன். ஸ்டார்டிங்ல டேன்னு வரும், கரெக்டா இந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டிலீட் பண்ணிட்டு உங்க 2 ஃபிங்கரை வச்சு எம்டி ஸ்பேஸ்ல லெஃப்ட் அண்ட் ரைட் இழுத்துக்கங்க. கொஞ்சம் ஜூம் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேல ஸ்கிரீன்ல இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த டெக்ஸ்ட்டை உங்க ஃபிங்கர்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா அனிமேஷன் பேஜுக்கு போகும். இதுல லூப் அனிமேஷன்ல ஹார்ட் அனிமேஷன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் முடியிற இடத்துல வச்சு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்ல அந்த யாரா அப்படிங்கறத மட்டும் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து காப்பி பண்ணீங்கன்னா மேல ஒரு டெக்ஸ்ட் வந்து வரும். இந்த டெக்ஸ்ட் டபுள் டேப் பண்ணி வந்து எடிட் பண்ணிக்கோங்க. யாரா அந்த பையன், நான் வந்து இந்த பையன் சொல்லிட்டேன், நான் லாஸ்ட்ல எண்டிங்ல வந்து நான் மாத்திருப்பேன். அந்தன்னு கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பையன் வந்து கொடுத்துட்டு இதுக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த 3க்குமே வந்து நீங்க டபுள் டேப் பண்ணி டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. யாரா அந்த பையன் கரெக்டா முடியும் போது இந்த இடத்துல வந்து 3மே அட் அ டைம்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருங்க. இப்ப யாராங்கிற ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு யாரான்னு முடியும் போது கரெக்டா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து யாராங்கிற டெக்ஸ்ட்லயே வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்னா அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல அந்த யாரான்னு இருக்குல்ல அதை வந்து கொஞ்சமா மேல ஹைட் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப மேல தெளிராதீங்க, யாராங்கிறது லைட்டா ஹைட் ஆனாலே போதும். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருந்து தேர்ட் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து ஷார்டன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த அந்தங்கிறது முடியிற வேர்ட்ல ஒரு செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைட்ல வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சமா ஹைட் ஆகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழ இருந்து சேம் இதே அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கிற
டெக்ஸ்ட்டை வந்து சேம் ப்ராசஸ் தான், ஆனால் ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து டூப்ளிகேட் கொடுத்து அடுத்தடுத்த பிக்சரில் வந்து கரெக்டாக கொண்டு போய் வச்சிருங்க. கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வச்சு வீடியோஸ் வச்சு எடிட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட்டிவாக எடிட் பண்ணணும், எடிட்டிங் வீடியோஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மெயிலில் சொல்கிறேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்து 2K இல்லைன்னா 1080 ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.